வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜெய்கே ரெஸ்லிங் யூனியர். ஸோ நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். நம்மளோட கர்மலா கைஸ் நம்ம மெயின் ராஸ்டருக்கு அவருடைய ஃபர்ஸ்ட் மெயின் ராஸ்டரோட மிட் கார்டு லெவல் சாம்பியன்ஷிப்பான யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை எல்ஜா டிராகனவை தோக்கடிச்சு வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவருக்கு ஒரு வெல் டேலண்ட் பர்சன்னா ஸோ ஓகே. ஸோ பார்க்கலாம் இவர் இந்த டைட்டில் வச்சு ஸோ என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத. அடுத்த அப்டேட் 2026 பேக்லஷ் பேப்பரி என்னைக்கு நடக்க போகுது, எங்கே நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ 2026க்கான பேக்லஷ் பேப்பரி மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு பியூரட்டோ ரிகோவில் நடக்க போகுது. மெக்சிகோவில் தான் பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. ஸோ டேட்டு தெரிஞ்சிச்சுல மே 9ஆம் தேதி. ஸோ 2026 சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேக்லஷ் பேப்பரியும் நடக்க போகுது. ஸோ அடுத்ததாக வரக்கூடிய ஸ்மாக்டவுன் எபிசோடு நம்ம டேமியன் பிரிஸ்ட் விசஸ் அலிஸ்டர் பிளாக்குக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடத்த போகிறாங்க. அடுத்ததாக இன்னும் நடந்தால் ஏடபிள்யூ ஷோவில் நம்ம எம்ஜேஎஃப் ஏடபிள்யூட புதிய ஏடபிள்யூ வேர்ல்டு சாம்பியனாக ஆகியிருக்காரு. அடுத்ததாக ஜனவரி 9ஆம் தேதி நம்ம ட்ரூ மேக்கின்டையர் விசஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப் நடக்க போகுது. ஸோ அதுவும் நம்ம 3 ஸ்டேஜஸ் இன் ஹெல் மேட்ச் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேட்ச்சு. ஸோ அதாவது இதில் ஒரு ஸ்டிபுலேஷன் இருக்குது. ஸோ 3 தடவை மேட்ச் நடக்கும். ஸோ அதில் யார் 2 மேட்ச்சில் வின் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டிபுலேஷனில் மேட்ச் நடக்க போகுது. ஸோ குறிப்பாக இது என் விருப்பம் மட்டும் இல்லை, ஸோ உங்கள் எல்லாத்தோட விருப்பமும் மேபி இதுவாக தான் இருக்கும். ஸோ கோடி டைட்டில் தோக்கணும். ஸோ அதுவும் நம்ம ட்ரூ ஒரு புதிய சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவீங்க. ஸோ கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் சாம்பியனாக மக்கள் எல்லாரும் வெறுத்து அவர் தோத்தே ஆகணும்னு நினைக்க வச்சுட்டாரு நம்ம கோடி ரோட்ஸ். ஸோ கூடிய சீக்கிரம் கோடி ஹீல் டவுன் பண்ணலான்னா கண்டிப்பாக ரொம்ப பேக் ஃபயர் அடிச்சு ஸோ இவரை ஓவர் புஷாக ஆக்கி விட்ருவாங்க. ஸோ அதனால ட்ரூ மேக்கின்டையர் டைட்டில் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஸோ குறிப்பாக இந்த மேட்சை பற்றி சொன்னோம்னா உண்மையிலே பட்டை கிளப்ப போகுது. ஏன்னா 3 மேட்ச் அப்படிங்கிறப்போ ஸோ தாறுமாறாக இருக்க தான் போகுது. கண்டிப்பாக ரசிச்சு பார்க்குற லெவலுக்கு ஒருத்தா இருக்கும். ஸோ யாரெல்லாம் டேட்டு நோட் பண்ணிங்கன்னு தெரியல. ஜனவரி 9ஆம் தேதி நம்ம தளபதி விஜய் சாரோட ஜனநாயகன் படமாக அன்றைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தா ஸோ ஜனநாயகன், ஸோ இந்த பக்கம் பார்த்தா ஸோ டபிள்யூடபிள்யூட ஸோ கோடி ரோட்ஸ் விசஸ் ட்ரூ மேக்கின்டையருக்கான 3 ஸ்டேஜஸ் இன் ஹெல் மேட்ச். ஸோ உண்மையிலே தரமாக இருக்கும். பார்க்கலாம் அன்றைக்கி என்ன நடக்குதுன்னு. அடுத்ததான் நம்ம இப்போ மெயின் ஈவென்ட் நியூஸ்க்கு வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துடுற நண்பர்கள் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் போடுங்க. அதேமாதிரி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ மெயின் ஈவெண்ட்டில் அல்பர்ட்டோ டெல் பற்றி தான் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதுவும் அல்பர்ட்டோ டெல் இப்போ WWE கிட்ட ஒரு நல்ல கான்டாக்டில் தான் இருக்கிறாராம். ஸோ குறிப்பாக இப்போ WWE நம்ம ட்ரிபிள் கம்பெனி ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தான் இருக்கிறாங்க. ஸோ WWE கூட இங்கே இருக்கிற ரெஸ்லர்ஸ் நிறைய பேர் போய் அங்கே ட்ரிபிள் ஸோ நிறைய மேட்சஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக நம்ம டாமினிக் மிஸ்ட்ரி அங்கே ஒரு டைட்டில் வின் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இப்போ டபிள்யூடபிள்யூவும் ட்ரிபிள்யூவும் ஸோ வேறு கிடையாது. ஸோ ஒரே கம்பெனி மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ட்ரிபிள்யூ கம்பெனியை சேர்ந்த அதாவது முன்னாள் டபிள்யூடபிள்யூ ரெஸ்லர் தான் அல்பர்ட்டோ டெல் ரியோ. பட் இப்போ அவர் ட்ரிபிள்யூ கம்பெனியில் உள்ள ஒரு ரெஸ்லர். பட் இப்போ டபிள்யூடபிள்யூ அதாவது இப்போ அல்பர்ட்டோ டெல் ரியோவும் ஸோ ட்ரிபிள்யூ கம்பெனி ஸோ டபிள்யூடபிள்யூலாம் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறதுனால ஸோ இப்போ அல்பர்ட்டோ டெல் ரியோக்கும் டபிள்யூடபிள்யூக்கும் பெருசாக இந்த ஒரு கான்ட்ரவர்சியும் கிடையாது. ஸோ அவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதனால் எப்படி இங்கே இருக்கிற ரெஸ்லர்ஸ் நிறைய பேர் போய் ஏடபிள்யூ அதாவது ட்ரிபிள்யூ கம்பெனியில் ஃபைட் பண்ணி அங்கே டைட்டில் ஜெயிக்கிறாங்களோ ஸோ அதே மாதிரி ஸோ அங்கே இருக்கிற ரெஸ்லர்ஸ் டபிள்யூடபிள்யூலையும் ஏதாவது ஷோ நடத்தலாம். ஸோ அதில் நம்ம அல்பர்ட்டோ டெல் ரியோவும் டபிள்யூடபிள்யூக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ மேபி ட்ரிபிள்யூ கம்பெனியில் நம்ம அல்பர்ட்டோ டெல் ரியோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னா ஸோ அவரை நம்ம டபிள்யூடபிள்யூல கூட எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இப்போ அல்பர்ட்டோ டெல் ரியோவும் டபிள்யூடபிள்யூக்கும் எந்த ஒரு வாய்க்கா தகராறும் கிடையாதான்.